பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்த போது அதை சமாளிக்கும் திறமையும், அனைத்தும் இருக்கும் போது நாம் நடந்து கொள்ளும் முறையும் தான் நம் வெற்றியை தீர்மானிக்கிறது. அந்த வெற்றியை நீங்கள் அடைவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதிரி வாழ்த்துக்கள் கேட்கும் போதே மனசுலயே ஒரு தானா ஒரு எனர்ஜி உருவாகுது சார். சார், யோகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து யோக ஜாதகம் இருக்குப்பா அப்படின்றாங்க. இந்த யோகம் என்றால் என்ன? யோக ஜாதகம்னு சொல்றாங்களே, அதன் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? பொதுவாக யோகம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஒரு சிலருடைய முகத்தை பார்த்தாலே சொல்ல முடியுங்க. அதாவது கலையான ஒரு முகம் உள்ள ஒவ்வொருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அவங்களுக்கு யோகமாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்குமே யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் யோகம் அப்படிங்கிறது நாம் தீர்மானிக்கிறது கிடையாது, நமது முன்னோர்கள் தீர்மானிக்கிறது கிடையாதுங்க. எல்லாம் வல்ல இறைவன் நம்ம அதாவது கருவில் உருவாகும் பொழுதே ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்தந்த வயசில் இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வச்சு தான் படைக்கிறாருங்க. யோகம் இல்லாத மனுஷனை கடவுள் படைக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா தோஷம் இல்லாத மனுஷனையும் கடவுள் படைக்க முடியாதுங்க. யோகமும் தோஷமும், அதாவது நல்லது கெட்டது கலந்து இருந்தால் தான் இந்த பிரபஞ்சத்தை சரியான வகையில் இயக்க முடியும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி. அந்த பிரபஞ்ச விதிக்கு மாறுபட்டு கடவுள் கூட வேறுபட்ட விஷயங்களை படைக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த யோகம் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு அந்த யோகம் எந்த வயசில் பலிதமாகுது அல்லது அந்த யோகம் எந்த வயசில் உங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் ஜாதகம். இல்லாத ஒரு யோகத்தை ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுங்க. இருக்கிற கிரகத்தை பார்த்து 9 கிரகங்களும் அந்த 12 கட்டங்களுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல இருக்கத்தான் செய்யும், இருந்து தான் ஆகணும். அதற்காக நம்ம செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் சொல்லிட்டு பல தோஷங்களை நினச்சி உங்களுடைய சந்தோஷங்களை யாரும் இழந்துட வேண்டாங்க. எந்த தோஷமாக இருந்தாலும் யோகத்தை, அதாவது தோஷத்தை கொடுத்த கடவுள் யோகத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்துகிட்டு இருக்கலாங்க. பலருடைய பயத்தை போக்கும் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, சாத்தூர்ல பேசுறோம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகளுக்கு கேட்கணுமா. அவங்க பெயர்? கே வீரநந்தினி. டேட் ஆஃப் பர்த்? 19/12/1987. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் பரவாயில்ல, ராசி மற்றும் ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா சார்? அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? பாப்பா கல்யாணம் முடிக்காம இருக்குமா, மாப்பிள்ளை யாருமே அமைய மாட்டேங்குது. சார் கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். நட்சத்திரம் அனுஷம், ராசி விருச்சிக ராசி சொல்லியிருக்கீங்க. சகோதரிக்கு வயசு 31வது வயசில் அடி எடுத்து வைக்கிறாங்க. அதாவது 30 வயசு ஆயும் இன்னும் திருமணம் நடக்கலையே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இரண்டாவதாக, நீங்கள் ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு கல்யாண காட்சிக்குன்னு போகும் பொழுது மற்றவங்க கேட்குற கேள்வி பெற்றவங்களாகிய உங்களை கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல், அதாவது பல வகையிலையும் சொல்ல முடியாத வேதனையாக இருந்துகிட்டு இருப்பீங்க. பயப்பட வேண்டாங்க. மெல்ல முடியாத இந்த வேதனைக்கு நல்லதொரு தீர்வு இந்த வருஷமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும்
கலஸ்தர தோஷம் அப்படிங்கிறது கடுமையாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த பொண்ணு வந்து பிறந்த நாள் அன்று அல்லது பிறந்த நட்சத்திரத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரத்துக்கு பச்சை கலரில் வஸ்திரம் அணிஞ்சு அந்த பச்சை கலர் வஸ்திரத்துக்கு வந்து 3 இடத்துல பொட்டு வைக்கணுங்க. அதாவது சந்தனம் இல்லாத மஞ்சளில் வந்து 3 விரலில் 3 இடத்துல வந்து இந்த ஆயுத பூஜைக்கு கோடு போட்ட மாதிரி அந்த பொட்டு வச்சுட்டுங்க. அதில் வந்து மோதிர விரலில் வந்து குங்கும பொட்டு வைக்கணும். குங்குமம் பொட்டு வைக்கிற அந்த நாளில் வந்து இந்த பொண்ணுடைய நெத்தியில் வந்து கருப்பு திலகம், அதாவது கரும் பொட்டு வச்சு ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. முடிஞ்சால் அந்த நாளில் வந்து மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் பிரார்த்தனை பண்ணாமல் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு மாரியம்மன் கோயிலில் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மாரியம்மன் கோயில் தரையில் வந்து சாதத்தை பரப்பி சாப்பிட சொல்லுங்க. அந்த மாதிரி சாதம் சாப்பிடும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் பார்க்காம இருக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய கங்கண யோகம் இவர்களுக்கு நிச்சயமான ஒரு திருமண யோகமாக அமைஞ்சு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமையக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல அந்த மாரியம்மன் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக நம்பலாம். அந்த மாதிரியான ஒரு நல்லதொரு வாய்ப்பு இவங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்க? மேடம் காவியங்க மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேக்குறேங்க மேடம். மிதுன ராசிங்க மேடம். ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அக்டோபர் 15/10/1995 மேடம். பிறந்த நேரம் காலை 8:25 மேடம். ஓகே, மிதுன ராசி. என்ன நட்சத்திரம்மா? திருவாதிரை நட்சத்திரங்க மேடம். என்னம்மா கேட்கணும் உங்க மகளுக்காக? மேடம் அவ லைஃப் எப்படி இருக்கும்? இப்ப சித்தா படிச்சிட்டு இருக்காங்க, நேச்சுரோபதி யோகா படிச்சிட்டு இருக்காங்க. எதிர்காலம் அவளுக்கு எப்படி இருக்கும்? நல்ல வாழ்க்கை அமையுமா? அதெல்லாம் கண்டிப்பா அமையும், கவலையப்படாதீங்க. சரி, இப்ப அதற்கான விடைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கங்க சார். மிதுன ராசி, அதாவது உபய ராசியாக இருக்கக்கூடிய இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வெற்றி அப்படிங்கிறத விட இவங்களால் மற்றவர்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது மற்றவர்களுடைய வாழ்க்கையில் உதாரணத்தை வந்து சுட்டி காட்டக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கக்கூடிய இவங்க வந்து தன்னுடைய 36வது வயசில் முன்னேற்றமான பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பயப்பட வேண்டாங்க. அது வரைக்கும் முன்னேற்றமே இல்லையா அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. 36 வயசுக்கு மேலே வரக்கூடிய முன்னேற்றம் வந்து பல பேர்த்துக்கு தெரிகிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரியான ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? இவங்க எப்படி இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. தியாகமான வாழ்க்கையாக வாழக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து யோகம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 36 வயசுக்கு மேலே இருந்துகிட்டு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அது வரைக்கும் எல்லா விஷயங்களிலே வந்து கவனமாகவும் மௌனமாகவும் செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கோமலா. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? தூத்துக்குடியில இருந்து கால் பண்றோம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்க போறேன். உங்க டேட் ஆஃப் பர்த்? 11/06/1991. பிறந்த நேரம்? திங்கட்கிழமை இரவு 11 மணிக்கு. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம், மீன லக்னம். ஓகே, என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? அரசாங்க உத்தியோகத்துக்கும் கல்யாணத்துக்கும். ஓகே, சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகப்படியே ஒரு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து காலையில் நேரம் கோதுமையை வந்து அதாவது உணவாக கொடுக்கலாம் அல்லது யாராவது ஒருவருக்கு தானமாக கொடுக்கலாம். காலையில் இருந்து மத்தியானம் 12 மணிக்குள்ளே அந்த மாதிரி தானம் பண்ணக்கூடிய அந்த நாளில் வந்து அரசு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய அடிமனசிலிருந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில். இதே மாதிரி வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது நீங்கள் பிறந்த நாள் வரக்கூடிய அல்லது பிறந்த தேதி வரக்கூடிய நாட்களில் யாராவது ஒருவருக்கு வெள்ளை கலரில் வஸ்திரம் வாங்கி தானம் பண்ணலாம். தானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. நிச்சயமான அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் ஜாதகப்படியே இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய ஜாதகப்படி காலம் தாழ்ந்த திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. சார், இந்த நவ கிரகங்களுக்கும் நவ தானியங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை குறித்து சொல்லுங்க சார். ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு தோஷம், இப்போ சனி பகவானுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னா நம்ம என்ன பண்றோம்? அவருக்கு உரித்தான ஒரு தானியம் படைக்கிறோம் இல்லைங்களா? இதனுடைய சிறப்பம்சம் குறித்து எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்களேன். பொதுவாகவே ஒவ்வொரு நவ கிரகங்களுக்கும், அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கதிர்வீச்சுக்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த கதிர்வீச்சு இந்த பூமியில் வந்து நம்ம எந்த சாமி கும்பிட்டாலும் கிடைக்காம இந்த பூமியில் வந்து நன்மையான கதிர்வீச்சுக்களாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது.
உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நாட்களில் அல்லது பௌர்ணமி நாட்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுடைய ஆதிக்கமும் கதிர்வீச்சும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவானுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கிரகத்திற்கு குறிப்பிட்ட பிரீதி பண்ணணும், குறிப்பிட்ட அர்ச்சனை பண்ணணும் அல்லது குறிப்பிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்களை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த சாதாரண தானியத்துக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. நம்ம ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு ராசிக்கல் அல்லது அதிர்ஷ்டக்கல் இல்லாத ஒரு கல்லை வந்து அதிர்ஷ்டம்னு வச்சுக்கிட்டு நம்ம வாங்கி போடுறத விட சாதாரணமாக வசதி உள்ளவங்க வாங்கிக்கலாங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம யோசிக்கணுங்க. அதனால் அந்த வசதி இல்லாத அந்த பாக்கியவான்கள் வந்து நீங்கள் நம்ம ராசிக்கல் வாங்க முடியல, அதிர்ஷ்டக்கல் வாங்க முடியல, அந்தளவுக்கு நமக்கு வசதி இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. சாதாரண இந்த நவதானியத்தை வந்து அந்தந்த கிரகத்துக்கு உண்டான தானியத்தை வந்து படைச்சு அந்த தானியத்துக்கு முன்னாடி நின்று நீங்கள் பிரார்த்தனை பண்ணினீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் பல கோடி பேர் இருந்தும் உங்களுடைய அழுகையோ உங்களுடைய பிரார்த்தனையோ கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தால் கூட, உதவுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த நவகிரகம் இந்த நவதானியம் மூலமாக அதாவது அந்த கிரகத்தினுடைய நன்மையான கதிர்வீச்சுக்களை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய மிக பெரும் சக்தி வாய்ந்த இந்த நவதானியத்தின் மூலமாக அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சாதாரணமாக எங்கேயோ ஒருவர் பேசக்கூடியதை இங்கே வந்து வானொலியில் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, அந்த வானொலியில் வந்து நம்ம நினச்சதெல்லாம் கேட்க முடியாதுங்க. எந்த விஷயத்தை நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு உண்டான அந்த பாயிண்ட்டை வைக்கும்பொழுது நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து அந்த மேக்னெட் பவர் அதில் இருக்கிற மாதிரி இந்த நவதானியத்தில் வந்து நவ கிரகத்துக்கு உண்டான ஆதிக்க சக்தி நிச்சயமாக இருக்குது. அப்படிங்கிற விஷயத்தை தான் நமது சான்றோர்கள் சக்தி படைத்த, வலிமை படைத்த, வாய்ப்பு கிடைத்த அல்லது காசு பணம் நிறைந்தவங்களுக்கு மட்டும் சாஸ்திரம் இல்லை அப்படிங்கிற சாதாரண பாக்கியவான்களுக்கும் வந்து ஏழை எளிய மக்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நவ தானியத்திற்கும் நவ கிரகத்திற்கும் வந்து சம்மதம் இருக்கிறதா. எத்தனையோ தானியம் இருந்தால் கூட நவ தானியம் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட 9 தானியம் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பயன்படுத்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பா சொன்னீங்க சார். கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லாம அதற்குரிய விளக்கமும் அதுவும் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்துல ரொம்ப எளிமையாக சொல்வதுதான் உங்களுடைய தனித்துவம், சிறப்பம்சம்னே சொல்லலாம். இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலியிலிருந்து ஜானகி பேசுறேன் மேடம். ஜானகிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? உங்க வீட்டுக்காரங்களுக்காண்டி பேசணும் மேடம். அவருடைய பெயர்? அவங்க பேர் செல்வம். டேட் ஆஃப் பர்த்? 17/12/56 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல மேடம். பரவாயில்ல, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? மிருகசீரிஷம், மிதுன ராசி. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு செல்வம் சாருக்காக? அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கு. இடங்கள் விற்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இடங்கள் விற்கவே மாட்டேங்குது, கடன் வந்துட்டே இருக்கு. ஜானகிமா கவலையப்படாதீங்க சார், இப்ப இதற்கான அற்புதமான தீர்வுகள் சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க மேடம். வணக்கம் சார். ராசி வந்து மிதுன ராசி சொல்லியிருக்கீங்களா அவருக்கு? ஆமாம் சார். மிதுன ராசி அதாவது ஊருக்கு வந்து நல்லவராக இருப்பாருங்க. எப்போவுமே தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய வீட்டிற்கு வந்து உபயோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில். எது எப்படி இருந்தாலும் தியாகமான வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு எப்படி இருந்தாலும் யோகம் அப்படிங்கிற அமைப்பு வந்தே தீரும், பயப்படாமல் வந்துக்கிட்டு இருங்க. இப்போ இருக்கிற சொத்து விற்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா இவருடைய முன்னேற்றத்துக்காக விற்க மாட்டாருங்க. இருக்கிற கடன்காரருக்கு வந்து சரியான வகையில் கடனை கட்டி நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையோடு தான் இருந்துகிட்டு இருப்பாருங்க. ஆனால் அதுக்கு கூட வழி கிடைக்காம இப்போ வந்து தேவையில்லாத தடங்கள் கொடுக்குது, தாமதம் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரியான தடங்களும் தாமதம் நிவர்த்தி ஆகிறதுக்கு எந்த இடம், அதாவது அந்த வீடு வந்து வடக்கு அல்லது கிழக்கு, மேற்கு, தெற்கு அப்படிங்கிற மாதிரியான வாசல் இருந்தது அப்படின்னா அது எந்த மாதிரி வாசல் இருக்குதோ அந்த வாசலுக்கு முன்னாடி 18 அடிக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்குங்க. அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து இவர் தூங்கக்கூடிய அந்த படுக்கை அறையில் வந்து ஒரு இரவு முழுவதும் வச்சுருங்க. அந்த இரவு முழுவதும் வெடிய வரைக்கும் வந்து பார்த்தா ஒரு நெய் விளக்கு அல்லது ஏதாவது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாங்க. அந்த விளக்கு ஏற்றுறது வந்து அகல் விளக்காக இருந்துக்கிட்டு இருக்கணும்.
அடுத்த நாள் அந்த விளக்கு இந்த மண் எல்லாமே எடுத்து கொண்டு போய் ஓடுற ஜலத்தில், அதாவது ஆற்றுல கொண்டு போய் போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு வர்ற வழியில் எதுவுமே சாப்பிடாம யாராவது ஒருவருக்கு வெள்ளைக்கிணறில், அதாவது இட்லியோ அல்லது சாதமோ ஏதாவது ஒரு உணவு வாங்கி தானம் பண்ணுங்க. அப்படி தானம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் வந்து எந்த பிரார்த்தனையும் வச்சுக்காம யார் உங்களை கடன் கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய அந்த கடன் தொகையை வந்து சீக்கிரம் அடைக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் நினச்சிக்கங்க. நிச்சயமாக விழி பிதுங்கி நிற்கக்கூடிய உங்களுடைய கணவருக்கு நல்ல வழி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உடனே கிடைக்கும். பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் கடலூர் மாவட்டத்துல பேசுறேங்க. கடலூர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? காமாட்சி பேசுறேங்க. காமாட்சியம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக தாங்க, திருமணத்தை பத்தி கேட்கணும். ஓகேம்மா, அவருடைய பெயர் என்ன? நடராஜன். டேட் ஆஃப் பர்த்? 4:50ங்க. இல்ல, பிறந்த தேதிமா? பிறந்த தேதி வந்து ஜூன் 20. வருடம்? 1986. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 4:50. காலையா மாலையாமா? காலையில 4:50. ராசி மற்றும் நட்சத்திரம்? விருச்சிக ராசி, அனுசு நட்சத்திரம், ரிஷப லக்கணம். ஓகே, என்னம்மா கேட்கணும் அவருக்காக? அவர் திருமணம் தடக்கும் போயிட்டே இருக்குது, வரன் வந்துன்னு இருக்கு, அமைய மாட்டேன்னு, அதுக்காக தாங்க. அம்மா, கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். விருச்சிக ராசி, ரிஷப லக்கணம், அதாவது ராசிக்கும் லக்கணத்திற்கும் சப்தம பார்வையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஜாதகம் வந்து கண்டிப்பாக, அதாவது சத்தம் இல்லாத மொத்தமான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். பயப்படாமல் வந்துட்டுருங்க. இந்த மாதிரியான ஒரு யோகமுள்ள பிரபல்யமுள்ள ஜாதகத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகித்தான் ஆகணுங்க. தாமதமான திருமணம் நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி தாமதமாக தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துக்கிட்டு இருங்க. இருந்தாலும் உங்களுடைய மனசில் வந்து வயசு ஆக திருமணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதற்குண்டான சந்தேகமும் உள்ளூரை வந்து ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி பயங்களுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக இடம் கொடுக்காம தைரியமாக இருந்துகிட்டு இருங்க. வரக்கூடிய 2018 3வது மாதத்துக்கு மேலே நிச்சயமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடியே திருமணம் நடக்கணும் அப்படின்னா எல்லா கணங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கணபதியை வந்து சனிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக, அதாவது அடுத்த வருஷம் நடக்க வேண்டிய அந்த திருமண பிராப்தம் வந்து கொஞ்சம் முன்னாடியே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நான் சத்தியவாணி திருக்கல்குன்றத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? என் மகன் கௌதம் ராஜுக்காக பேசுறேன் மேடம். ஓகே, கௌதமோட டேட் ஆஃப் பர்த்? 28/4/78. பிறந்த நேரம்? 28/4/78. தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். சரிங்கம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு கௌதம்காக? 353 மேடம். கல்யாண விஷயமா கேட்கணும் மேடம். ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. போராட்டத்தில் பிறந்த ஜாதகத்துக்கு பூரணமான திருமண வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே வரக்கூடிய, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கும் போராட நட்சத்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவலைப்படாமல் இருந்துகிட்டுருங்க. இன்னும் 2-1 மாதம் பொறுமையாக இருந்துகிட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்ல இடத்துல திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அந்த திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதமான கௌரவம் இதுவெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. பயப்படாமல் இருங்க. அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்கா வாழ்நாள் முழுவதும் அரசு வாகனங்கள்ல தான் பயணிப்பாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் மேல போய் ஒரு சைக்கிளோ ஒரு 2 வீலரோ வாங்குவாங்க. இன்னும் சில பேர் வந்து கார் வாங்குவாங்க. அதிலும் குறிப்பிட்ட நபர்கள் தான் சொகுசு கார்கள் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த நல்ல வண்டிகள் வச்சுக்கிற, வாகனம் வச்சுக்கிற ஒரு நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு சிலருக்கு மட்டும் தான் அமையுது. இது வந்து வாகன யோகம் அப்படின்னு குறிப்பிடலாம் இல்லைங்களா? இதனை குறித்து சொல்லுங்க சார். கடந்த வாரம் நான் ஸ்ரீலங்கா போயிருந்தப்போ வேற்று மதத்தை சார்ந்த ஒரு பிரபல்யமான மனுஷர் இதை தான் கேட்டாருங்க. அதாவது யோகம் அப்படிங்கிறது வந்து வாகன யோகம் அப்படிங்கிறது ஜாதகப்படி இந்த வயசில் வருது அப்படின்னா வருது, நடக்குது, ஏற்றுக்கலாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாகனமே இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது 2 வீலரோ 4 வீலரோ வச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இப்படி ஜாதகம் அந்த காலத்தில் எழுதும்போது எழுதியிருந்தாங்களாங்கிற மாதிரியான ஒரு யதார்த்தமான கேள்வியை பக்குவமாகவும் கொஞ்சம் இதாகவும் கேட்டிருந்தாருங்க. அவருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நைட்டு வந்து 12 மணிக்கு வர சந்திச்சிருந்தோம், இதை தான் சொல்லியிருந்தோம். அந்த காலத்தில் வந்து வாகன யோகம் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் இருந்துகிட்டு இருந்ததுங்க. இந்த காலத்திலும் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் வாகன யோகம் அப்படின்னா வந்துட்டு, அதாவது காரு பைக் வாங்கினா தான் யோகம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்.
கட்ட வண்டி வச்சிருந்தாலும் கால்நடை வச்சிருந்தாலும் அதுவும் வாகன யோகம்தான். அந்த காலத்தில் வந்து கட்ட வண்டி வச்சிருந்தாலோ ஒரு 2 மாடு வச்சிருந்தாலோ அந்த யோகம் உள்ளவங்க தான் வச்சிருக்க முடியுது, அதுக்கப்புறம் வச்சிருக்க முடியல. இந்த காலத்தில் கார் வச்சிருந்தாலும் பெரிய பெரிய வாகனம் வச்சிருந்தாலும் அதற்கும் உங்கள் ஜாதகத்தில் வந்து வாகன யோகம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருவர் வந்து அந்த காலத்தில் வந்து சின்ன வயசில் வந்து இந்த நொங்கு வண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராமப்புறத்தில் வந்து இந்த நொங்கு வண்டி வச்சுருப்பாங்க. நிறைய பசங்களுக்கு நொங்கு வண்டி கிடைக்கும், ஆனால் இவருக்கு வந்து அந்த நொங்கு வண்டி கூட கிடைக்கல. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நொங்கு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அழகழகாக கீழே கோடு போட்டு ஒரு கீர்த்தியாக ஒரு கோடு போட்டு அதை அழகாவில் பண்ணி வச்சுருப்பாங்க. இவருக்கு சாதாரணமாக ஒரு நொங்கு வண்டி கிடைக்காம அடுத்தவங்க யூஸ் பண்ணி கழட்டி போட்ட அந்த நொங்கு வண்டியில் வந்து இவர் அந்த நிறைய சொருகி இவரை வச்சு அந்த கட்டையை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டவர். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குறைஞ்சது ஒரு 14 கார் ஒரு வீட்டில் இருக்குது. கார் நிறுத்துறதுக்காகவே 2-3 வீடு வாங்கி போட்டிருக்காருங்க. அவர் வேறு யாரும் இல்லை, அடக்கத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் தான். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு யோகமும் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அது சத்தியமாகவும் நிச்சயமாகவும் பலிதமாகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதனால் அந்த காலத்தில் சொல்லியிருக்குது இந்த காலத்தில் சொல்லியிருக்குது அப்படிங்கிறக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. என்னை சந்தித்த பிரபல்யமான மனுஷர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளிலிருந்து ஒரு 4 நாள் தூங்கவே இல்லை. அடுத்த வாரம் என்னை சந்திக்கிறதுக்காக இந்தியா மறுபடி வர்றாருங்க. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, யதார்த்தமான கேள்வி கேட்டாலும் எகத்தானமான கேள்வி கேட்டாலும் சாஸ்திரத்தில் வந்து சத்தியமான பதில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக நிச்சயமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. சார், இந்த யோகம் ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு சிலருக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன வண்டி தான் கிடைக்கும், ஒரு சிலருக்கு வந்து பிரம்மாண்டமான வாகனங்கள் கிடைக்கும் இல்லையா? இவ்வளவு மாறுபாடுகள் ஏன்? அந்த யோகத்தினுடைய அளவை பொறுத்து எந்த அளவுக்கு யோகம் இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்வு அமையும். முக்கிய நம்ம முயற்சி பண்ணாலோ அல்லது என்னதான் எண்ணெய் பூசி மண்ணில் உருண்டுனாலும் உங்களுக்கு ஒட்டுமனு கிராமப்புறத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி யோகம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதற்குண்டான பலன் தான் கிடைக்கும். மற்றபடி அந்த கிடைக்கக்கூடிய வாகனத்தை நீங்கள் எந்த மாதிரியான பயன்படுத்துறது அப்படிங்கிறத விட பக்குவமாக எந்த மாதிரி பராமரிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வாகன யோகம் அதிகமாகுது அப்படிங்கிறது இந்த கலிகாலத்தில் வந்து எல்லோருமே கண்டுக்கக்கூடிய உண்மையாகவும் இருந்துட்டு இருக்கு. அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? சுரேஷ் பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நெல்லை மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறோம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டியா மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 10/4/1998. பிறந்த நேரம்? மாலை 6:35. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? சார், எந்த வேலையுமே செட் ஆக மாட்டேங்க மேடம், போற வேலை ஃபுல்லா. ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. ஹலோ சார். மிதுன ராசிக்கு வந்து தற்சமயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குதுங்க. ரெண்டாவது, எந்த உத்தியோகத்துக்கு போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் கூட அதற்கு கிடைக்க வேண்டிய தன பாக்கியமோ உத்தியோக உயர்வோ கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கம்மியாக இருந்துகிட்டு இருக்குது. இரண்டாவது வந்து உங்களுடைய மனசுக்கு ஆறுதலாக பேசக்கூடிய சூழ்நிலையும் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து கம்மியாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த மிதுனராசியை சேர்ந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நாள் வந்து பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாங்க, அல்லது சனிக்கிழமை நாள் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது உங்களுடைய உள்ளத்தில் நினைச்ச உயர்வுகளை வந்து மெல்லமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், நாகர்கோவிலிருந்து சின்னத்துறை. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு நம்ம கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 14/1/84. பிறந்த நேரம்? 6:10 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கும்பராசி, சதய நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இது வந்து கும்பராசி சதய நட்சத்திரம் தான் என்னோட வைஃபுக்கும். சரிங்க. அது எப்படி இருக்கு அப்படிங்கிற 2 இருக்கு, எப்படி இருக்கு அந்த தொழில் வளங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது கேட்கலாம். கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் வருது அப்படின்னா அதற்காக நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் வரும்பொழுது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கும் அப்படின்னா 7.5 சனியோ அஷ்டம சனியோ வரும்பொழுது இருவருக்கும் ஒரே மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் தற்சமயம் கும்பராசிக்கு வந்து சனி பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதிகபட்சமான நன்மைகளையும் அதிகபட்சமான ஆரோக்கியங்களையும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பிரபல்யங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. கால நேரம் பார்க்காம கடமையை செஞ்சுட்டு இருங்க, நிச்சயமாக நல்லது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. அழைப்பிற்கு நன்றி.
சார், ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அது ரொம்ப ஏழை மக்களும் செய்யும் விதத்துல ரொம்ப எளிமையாக கூறுவதுதான் உங்களுடைய சிறப்பம்சம். அதே மாதிரி நிறைய விளக்கங்கள் எங்களுக்காகவும் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை கடல் கடந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. கடந்த வாரம் ஸ்ரீலங்கா போயிருந்தப்போ கதிர்காமம் அப்படிங்கிற அந்த முருகர் சன்னதியில் சாதாரணமாக ஊதுபத்தி வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிறுமி இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவங்களுடைய முதலாளியை பார்க்க சொல்லி அவங்க இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை டிப்ஸுகளை அவர் முறையான வகையில் செஞ்சு இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறத அவர் அவ்வளோ பாராட்டு கொடுத்துருந்தாருங்க. இந்த மாதிரி அதாவது எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நெகிழ்ச்சியோடு பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லக்கூடியது, அதாவது திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுறவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, நவரத்னத்தை நம்பி எண்கணிதத்தை நம்பி ஏமாந்து போனவங்க, அதாவது கலஸ்தரமே அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்னத்தை போட்டும் பெயர் மாற்றி வச்சும் நன்மை கிடைக்காதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றி வச்சும் மாற்றம் கிடைக்காதவங்க, நவரத்னத்தை நம்பி பல விஷயங்களை நம்பி ஏமாந்து என்கிட்ட பல முறை முறையிட்டவங்க, எல்லோருக்குமே திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. என்னுடைய 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுக்கிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. இவ்வளவு நேரம் நாம ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இன்னும் ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவல்களை நமக்காகவே இங்க பகிர்ந்துக்கிறதுக்காக வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044459969595. வணக்கம் சார். வணக்கம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வணக்கம் சார். திருமண தடை அப்படிங்கிறது நிறைய குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? இப்ப நமக்கு கால் பண்ற காலர்ஸ்ல கூட முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னாக்க என்னுடைய மகனுக்கு இன்னும் திருமணம் நடக்கல, எங்க மகளுக்கு பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு வயசாயிடுச்சு, இன்னும் திருமணம் கைகூடி வரல அப்படிங்கிறதுதான் ஒரு குறையாவே நிறைய பேர் கேட்கறாங்க இல்லைங்களா? இந்த திருமண தடையை போக்கும் விதத்துல எங்களுக்காக நீங்க இன்னைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நான் கேட்கிறேன்னாக்க, ஒவ்வொரு ராசியில பிறந்தவர்களும் எந்த நேரத்துல இறைவனை வழிபட்டால், இறைவனுக்கு தீபம் ஏற்றினால் இந்த பிரச்சனை சரியாகும்? ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது நம்மளுடைய சாஸ்திரங்களில் சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன சம்ஸ்காரங்கள் இருக்கு? ஒரு பிறந்த குழந்தைக்கு தன்னுடைய புண்ணியாக வாஜனம் சொல்லுவாள். அதாவது அவருடைய 16வது நாள் புண்ணியாக வாஜனம், பேர் சூட்டுதல், அதிலிருந்து ஆரம்பித்து உபநயனம், அதாவது பூணல் போடுறது, இப்படி ஒவ்வொரு சம்ஸ்காரங்களை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு பிரம்மச்சரியத்திலிருந்து அடுத்த நிலைக்கு ஒரு மனிதன் சாதாரணமாக பிரம்மச்சரியத்திலிருந்து அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு சம்ஸ்காரமாக இந்த உத்வாக சம்ஸ்காரம், அதாவது கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கொண்டு விடப்படுகிறது. நம்ம ஆலயங்களில் எத்தனையோ விதமான உற்சவங்களை நம்ம பார்த்துருக்கிறது உண்டு. நீங்கள் திருப்பதியில் போனோம்னா அத்தனை விதமான உற்சவங்கள் பார்த்துட்ருக்கு. ஆனால் உற்சவங்களில் விசேஷங்களில் அதி உன்னதமான விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருக்கல்யாணம்னு சொல்லுவாள். நீங்கள் முருகருக்கு போனோம்னா பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணம் பண்ணுறது வழக்கங்களாக எடுத்துகிட்டு இருப்பா. தைப்பூசமாக திருக்கல்யாண உற்சவம், அந்த 10 நாள் விழாவில் அது ரொம்ப முக்கியத்துவமாக வாய்ந்துட்டு இருக்கிறதாக இருக்கும். இந்த மாதிரி திருக்கல்யாணத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தையை அடுத்த நிலையில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கல்யாணம், வேலை, இது போன்ற விஷயங்களை தான் சொல்கிறது உண்டு. எத்தனையோ பேர்
பெண்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு கல்யாணம் ஆக போகிறது பெரிய உன்னதமான ஒரு விஷயம். இத்தனை நாள் எங்கள் அம்மா அப்பா ஏற்றுன்னு இருக்கிறவா புதுசாக ஒரு விஷயத்தை போய் ஏற்றுக்கிறா. இத்தனை நாள் கோயிலில் போனால் அம்மா அப்பா பேர் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்துருவா, புதுசாக போனோடனே அவர் பேரில் முதல்ல அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்தவா. கோத்திரமே மாறுது, குலதெய்வமே மாறுது. இது போன்ற ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்ட வாழ்க்கையில் மாற்றுவைகளை ஏற்கக்கூடிய திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறையா பேருக்கு தடசங்கள் இருக்குது. அந்த தடசத்தை மீறுறதுக்கு நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரங்களில் எந்தெந்த நேரங்கள் நாழிகைன்னு சொல்லுவாள். இந்த நாழிகையில் நம்ம வந்து பிரீதி பண்ணோம்னா அதுக்கு மகத்துவம், பலன்கள், பலங்கள் அதிகமாக இருக்கும். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். பேர் ராஜேந்திரன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? சன்னுக்காக கேட்க போறேங்க. அவருடைய பெயர்? திருவரங்கன். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் 18/12/1987. பிறந்த நேரம்? 7:26 PM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? விருச்சிக ராசி, விசாகம் 4ஆம் பாதம். ஓகே, என்ன சார் கேட்கணும்? இது அதாவது சனுடைய இது மேரேஜ் தள்ளியே போயிட்டு இருக்குங்க. ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கங்க. அதாவது உங்களுடைய பிள்ளைக்கு வந்து திருமணத்தை பற்றி கேட்டிருக்கல. கரெக்டாக 29ஆம் வயசு நடக்கிறது. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் போது குரு மகா திசையில் பிறந்திருக்கா. இந்த குரு மகா திசையாகப்பட்டது ஜாதகத்தில் 5 வருஷங்களுக்கு இருந்தாலும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தசை அப்படின்னா சனீஸ்வர மகாதசை. இந்த சனீஸ்வர மகாதசை ஜாதகத்துக்கு 24 வயசு வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நடக்கிறது புதன் மகாதசை. இந்த புதன் மகாதசைக்கு குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஏன் தடசங்கள் ஆகிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பித்ருதோஷம் அப்படிங்கிற தோஷம் இருக்குது. அந்த பித்ருதோஷம் இருந்ததுன்னா திருமணத்தில் கொஞ்சம் லேட் ஆகும், திருமணத்தில் கொஞ்சம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும், திருமணம் ஆகிறதுல சிறு சிறு தடங்கல்கள் இருக்கும். இதுக்காக என்ன பிராயச்சித்தம் பண்ணுறது ரொம்ப விசேஷம், என்ன பண்ணிக்கிறது நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வரணும். அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிக்கு பசும்பாலில் அபிஷேகம், வஸ்திரம் சாந்தி பண்ணணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு காலையில் 6 to 7 போய் அர்ச்சனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும், சீக்கிரம் திருமண யோகத்தையும் கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? என் பேர் வந்து தேஜாமணி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க இங்க சென்னையில கால் பண்றோம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 13/5/1986. பிறந்த நேரம்? தெரியாதே. பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களாமா? துலா ராசி, நட்சத்திரம் தெரியலாம். என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு வந்து டியூப் எடுத்துட்டாங்க, குழந்தை இல்ல. 2 தடவை நான் வந்து ஐவிஎஃப் பண்ணிருக்கேன், சக்சஸ் ஆகல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ 3ஆவது தடவை பண்ணலாமா, சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு தான் கேட்கணும். அம்மா கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது துலா ராசி, என்ன நட்சத்திரம் சொன்னீங்களே? நட்சத்திரம் தெரியல சார். தெரியல இல்லையா? ஆமா. சரி, உங்க ஆத்துக்காருக்கு என்ன ராசி தெரியுமா? சிம்ம ராசி. நட்சத்திரம்? நட்சத்திர பூரமோ அதுவோ நினைக்கிறேன். சரி, தெரியல, பரவாயில்லம்மா. இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா எப்படி இருக்குது, அதாவது நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில் பிரஷ்ன லக்னம்னு சொல்லுவா. பிரஷ்ன லக்னம்னா இப்போதைக்கு லக்னத்தை போட்டுட்டு அதிலிருந்து கிரகநிலையை பார்த்து எப்படி இருந்துன்னு இருக்கு அப்படின்னா உடல் உபாதைகள் தான் பிரதானமாக, உடல் உபாதைகள் தான் அதீதமாக, உடல் உபாதைகள் தான் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு தன்மைகள் ஏற்படுத்துறது. கவலையே பட வேண்டியதில்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் உன்னதமான சக்தியான பகவானை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம என்னென்ன காரியங்கள் சித்திச்சுன்னு இருக்கோமோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் மகா கணபதி ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஒரு தடவை குருவாயூர் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை கார்த்தால 4 மணிக்கு முதல் தரிசனம் பார்க்குறதும், ஆற்றுல வந்து சந்தான கோபால கிருஷ்ண பூஜை அப்படின்னு சொல்லுவாள். 4 பிராமணாலை கொண்டு குறைஞ்சது 1008 மந்திரங்களை கொண்டு இந்த ஆவர்த்தி பண்ணுறது நல்ல உன்னதமான பலன்கள் கொடுக்கும். நினைச்ச காரியங்கள் கைகூடுமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
மீனா பேசுறோம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறாங்க. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும். அவங்க பெயர்? சுஜிதா. டேட் ஆஃப் பர்த்? 12/10/1994. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் இரவு 8:17. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? ராசி மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் உங்க மகளுக்காக? அவங்க என் பொண்ணோட கல்யாணத்தை கேட்காங்க. சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். இவங்களுக்கு வந்து என் பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. உத்திராட நட்சத்திரம் மகர ராசி இல்லையாம்மா? உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. சரிம்மா. இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 24ஆம் வயசு நடக்கிறது. இந்த 24ஆம் வயசில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். அவள் என்ன விருப்பங்கள் இருக்கோ அந்த விருப்பங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது. கிரகநிலையை பொறுத்தளவுக்கு சப்தமேன ஸ்தானோ அதிபதி சதுர்ம பாவகன்வா, அதாவது 7ஆம் இடத்துக்குண்டான அதிபதி 4ஆம் இடம் பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை சார்ந்து இருக்கங்காட்டி நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச காரியங்கள் கைகூடும். பரிகாரங்கள் தேவை இல்லை. அழைப்பிற்கு நன்றி. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை குரு பலன் 9ஆம் இடத்துல இருக்குமா, முயற்சி தாமா ஜாஸ்தியாக இருக்கணும். அதான் பரிகாரமே தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இந்த வருஷங்களே அவருக்கு விசேஷமாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆகஸ்ட்லேருந்து அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப விசேஷமாக இருக்குது. நினைச்ச காரியங்கள் கைகூடுமா. அழைப்பிற்கு நன்றி. சரி, எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதன் வாயிலாக, குறிப்பாக தீபம் ஏற்றுவதன் வாயிலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, குறிப்பாக இந்த திருமண தடை நீங்கும்? அதாவது பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாள். பிரதிநிதினா என்ன? இன்னைக்கு இதுக்கு பதிலாக இது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பிரதிநிதி சாஸ்திரங்களில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் இட தானம் பண்ணணும். தானங்களில் இடத்தை தானம் பண்ணணும். என்னால் இடத்தை தானம் பண்ண முடியாது. இதுக்கு மேலே மட்டை தேங்காவை தானம் பண்ணலாம். ஆனால் இது தப்பு இல்லையா சார்? நம்ம ஒன்று வேண்டின்னு இன்னொன்று கொடுக்குறது. நான் தான் பிரதிநிதின்னு சொல்லுவாள். பிரதிநிதினா இதற்கு பதிலாக இது ஒன்று அப்படின்னு சொல்கிறது. அதாவது 2 விதத்தில் சாஸ்திரங்களில் மட்டும் 2 கோணங்கள் இருக்கும். நவ அப்படின்னா என்ன? 9. நவனா புதுசுன்னு அர்த்தம். ஸோ நவனா 9ம் இருக்குது. புதுசு நவ இந்தியானா என்ன? புதிய இந்தியான்னு அர்த்தம். அப்போ நவனா இதுவும் சொல்லலாம் அதுவும் சொல்லலாம். சாஸ்திரங்களில் ஒரு தடவை நீங்கள் படிச்சல்னா ஒரு பலன்களை கொடுக்கும், அடுத்த தடவை இன்னொன்று படிச்சல்னா இன்னொரு விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. கண்டிப்பா இதை கேட்க கேட்க இன்னும் எங்களுக்கு நிறைய ஆச்சரியங்களை கொடுக்குது சார். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் மற்றும் அதி அற்புதமான ஆன்மீக விளக்கங்களை நமக்காகவே இங்க பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நானும் பத்மா பேசுறேம்மா, தர்மபுரியில இருந்து. பத்மாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேக்குறேங்கம்மா. அவங்க பெயர்? முகிலா. டேட் ஆஃப் பர்த்? 14/11/1990. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 3:30. ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி கன்னி ராசி, நட்சத்திரம் அஸ்தமம். ஓகே பத்மாமா, என்ன கேட்கணும் உங்க மகளுக்காக? எங்க பொண்ணுக்கு திருமணம் தள்ளி தள்ளி போகுதுமா. வருது வரன்கள், அது சீக்கிரம் முடிய மாட்டேங்குது. கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. ஓம் நம சிவாய. வணக்கம் சார். இப்போ இவாளுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா கன்னி ராசி 26ஆம் வயசு பூர்த்தியாகி 27ஆம் வயசு நடக்கிறது. கன்னி ராசியில நட்சத்திரம் என்ன சொன்னீங்களே? நட்சத்திரம் அஸ்தமம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த இவாளுக்கு பிறக்கும் பொழுது சந்திர மகாதசை 3 வருடங்கள், அதுக்கப்புறம் செவ்வாய் மகாதசை, அதுக்கப்புறம் ராகு மகாதசை. ராகு மகாதசையோடைய பூர்த்தி, குரு மகாதசையோட ஆரம்பத்தில் குடும்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிற காரணத்தினால திருமணம் அடிக்கடி தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பந்தங்கள்லாம் மற்ற விஷயத்துக்கு பேசுவா. இந்த விஷயம்னு வரும்போது ஆளாளுக்கு அவா வேலையை பார்த்துட்டு இருப்பா. நீங்கள் மட்டும் அதிகமாக போராடின்னு இருக்கிறது எப்படா ஆகுங்கிற சிந்தனையில் நிறைய இருந்துட்டு இருப்பேன். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எப்பத்துக்கு மேலே ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய மே மாதத்துக்கு மேலே ரொம்ப விசேஷகரமாக இருக்குது.
3 மாதங்கள் மேக்கு அப்புறம் பார்த்துட்டேன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த 3 மாதங்களும், அதுக்கப்புறம் 2 மாதம் விட்டு அடுத்த 3 மாதங்களும் ரொம்ப விசேஷகரமாக இருக்குது. செப்டம்பர் முடிஞ்ச அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களும் ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கு. இப்போது இவங்க ராசிக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்க. எல்லா ராசிக்கும் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. நிச்சயமாக திருமண யோகம் கூடி வரும். பத்திரிக்கையோடு வருவேன், சந்தோஷப்படுவேன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், லோகநாதன் பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு அதான் உங்க டேட் ஆஃப் பர்த்? 3/11/1990. பிறந்த நேரம்? 3:30 PM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? ஜாப் கொஞ்சம் மனசுக்கு நிறைவா அமைக்க மாட்டேங்குது, அதுக்காக கேட்கலாம். சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் சார். உங்களோட இதை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா பரணி நட்சத்திரம், மேஷராசி. இன்றைக்கி உங்கள் நட்சத்திரம் தான் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரத்தில் இந்த நிகழ்ச்சியில் கேட்குறது. அதாவது எந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நம்மளுக்கு மாற்றங்கள் வரும், ரொம்ப மனசங்கடமாக இருந்துட்டு இருக்கும், யார்கிட்ட பேசினா கூட தப்பு வந்துடுமோ, ஒரு வேலை கிடைக்காம நான் இப்படியே இருந்துட்டு வேணும், அதாவது வேலையில் நல்ல வேலை இல்லாமல் இப்படியே இருந்துட்டு வேணுங்கிற சிறு சிறு மன உறுத்தல்கள் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியது கண்டிப்பாக சார், அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. அஷ்டம சனி அப்படிங்கிற சனி காலகட்டம் இது ஒரு பெரிய பாடம். இது ஒரு பெரிய பாடம். நம்மளுடைய வாத்தியார் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். 2 எத்தனை, 2 4 எத்தனைன்னு கேட்குறாரு. வாத்தியாருக்கே தெரியாமல் எங்கிட்ட கேள்வி கேட்குறாராட்டுக்கு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சு நம்ம வாயில் சொல்ல வைக்கணுங்கிற எண்ணம் தான் அவளுக்கு. அதே மாதிரி தான் இப்போ இந்த காலகட்டத்தில் எது என்னுடைய வாழ்க்கை, எது என்னுடைய வாழ்க்கை படிகள், எது என்னுடைய வாழ்க்கை பாடம், என்னால் ஒன்றும் கிடையாது, நான் முயற்சி பண்ணாலும் அவன் நினச்சாதான் என் காலம் எல்லாம் நடக்குங்கிற தெரியக்கூடிய காலகட்டம் தான் இந்த அஷ்டமசனி காலகட்டம். டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் இந்த நிலை ஒரு பொழுது உங்களுக்கு இருக்காது. நிச்சயமான மாற்றங்கள் எந்த அளவுக்கு டவுன் ஆனோ அதை விட டபுள் மடங்கு முன்னேறும். அழைப்பிற்கு நன்றி. சரி, திருமண தடை நீங்கிறதுக்காக நம்ம எந்த நேரத்தில் எந்த ராசியில் பிறந்தவங்க இறைவனை வழிபடணும், குறிப்பாக தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத ரொம்ப நேரமாக அவங்களாம் காத்துட்டு இருக்காங்க. நம்ம டக்குன்னு சொல்லிடலாமா? நிச்சயமா. அதாவது ஃபஸ்ட்டு மேஷராசிக்காராளுக்கு இப்போ திருமண காரியங்கள் நடக்கிறதுக்கும் திருமண காரியங்கள் முயற்சி பண்ணுறதுக்கும் நான் சொன்ன டைம் எதுக்காகன்னு நான் சொல்லிவிடுறேன். இந்த நேரத்தில் அம்பாள் ஃபஸ்ட்டு இந்த பிரதிநிதின்னு ஒன்று ஆரம்பித்தேன். அதாவது இந்த பதில் தேங்காய் மட்டை, திருமாங்கல்யத்துக்கு பதிலாக என்ன வைப்பா அப்படின்னா மஞ்சக்கிழங்கு வைக்கிறத வழக்கமாக எடுத்துருப்பா. துர்க்கைக்கோ மற்றவாளுக்கோ இல்லை மஞ்சக்கிழங்கை வைப்பா. ஸோ ஆக நீங்கள் இந்த நேரத்தில் விளக்கேற்றி ஒரு வெத்தலை பாக்கில் மஞ்சக்கிழங்கை வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதுதான் அதுக்கு சொல்ல வந்தேன். அப்போது ஆக மஞ்சக்கிழங்கை வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை காலையில் 8 to 9 துர்காம்பாளுக்கு தீபத்தை ஏற்றி மஞ்சக்கிழங்கு வெத்தலை பாக்கில் மஞ்சக்கிழங்கை வச்சு ஏற்றுறது மேஷராசிக்காராளுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இதை தொடர்ந்து வாரம் செஞ்சுட்டு வருது சீக்கிரம் கல்யாண யோகம் முடியக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசிக்காராளுக்கு காலையில் 6 to 7 தீபத்தை ஏற்றி துர்காம்பாள்கிட்ட மஞ்சக்கிழங்கு வெத்தலை பாக்கில் மஞ்சக்கிழங்கை வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுறது வெற்றியை கொடுக்கறதா இருக்கும். மிதுன ராசிக்காராளுக்கு திருமணம் காலையில் 9 to 10, 9 மணியிலிருந்து காலையில் 10 மணி வரைக்கும் வெத்தலை பாக்கு வச்சு மஞ்சக்கிழங்கை வச்சு சுவாமிகிட்ட வேண்டிக்கிறது, துர்காம்பாள்கிட்ட வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை அவளுக்கு கொடுக்கும். 4ஆம் ராசியான கடக ராசிக்கு 8 to 9 காலையில், திங்கக்கிழமை காலையில் 8 to 9 ரொம்ப விசேஷமான நேரம். அதே அம்பாளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு மஞ்சக்கிழங்கு வச்சு ஆத்மார்த்தமான வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கறதாக இருந்துருக்கும். கர்ஜிக்கும் சிம்மராசிக்காராளுக்கு பார்த்துட்டோம்னா 11 மணிலேருந்து 12 மணி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிலேருந்து 12 மணி நீங்கள் வச்சு அம்பாளை வணங்குறது சீக்கிரமான திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளை அவளுக்கு கொடுக்கும். கனிவான கன்னிராசி நேயர்களுக்கு காலையில் 9 to 10 புதன்கிழமை நாள் அம்பாளுக்கு துர்கா அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறதும் துர்காம்பாளை வேண்டிக்கிறதும் விசேஷம். துலாபாரம் போன்ற துலாம் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 வேண்டிக்கிறதும், வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 வழிபாடு பண்ணுறதும் விசேஷம். விருச்சிக ராசி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 to 9 வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த வழிபாடு வெற்றியை கொடுக்கும். தனுசு வியாழக்கிழமை காலையில் 6 to 7 வழிபாடு பண்ணுறது, சூரிய உதயத்திலேருந்து சொல்கிறேன் 6 to 7 வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கறதாக அமைத்து கொடுக்கும். அடுத்ததாக மகர ராசி நேயர்களுக்கு 10 to 11 காலையில், அதாவது சனிக்கிழமை காலை 10 to 11 வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்.
கும்பராசி சேம் அதே நேரம் தான் 10 to 11 அதே சனிக்கிழமை நாள் வழிபாடு பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இறுதியான மீனராசி. விசேஷமான ராசியில் மீனராசி காலையில் 6 to 7 ஆழக்கிழமை காலையில் 6 to 7 வெத்தலை பாக்கு, அதுக்கு மேலே மஞ்சக்கிழங்கை வச்சு துர்காம்பாளுக்கு தீபம் 2 தீபத்தை ஏற்றி ஆத்மார்த்தமான வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். சரி, இந்த இதெல்லாம் வந்து யாரு பண்ணணும் சார்? திருமணம் ஆகாத அவங்க பண்ணணுமா, இல்ல அவங்களுக்காக வேற யாராவது பண்ணலாமா? 2 கேள்வியும் ஒரே விஷயத்தை குறிக்கிறது. திருமணம் ஆகாத அவா பண்ணிக்கிறது தனக்கான வெற்றியை கொடுக்கறது, திருமணம் ஆகணும்னு சொல்லி பெத்தவா பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கறதுன்னு சொல்லுவாள். எதுக்காக இன்றைக்கி இந்த நேரத்தை நான் எடுத்துட்டேன், எதுக்காக இந்த விஷயத்தை நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் எதுக்காக சொன்னேன்? இப்போ நீங்கள் பார்த்துருப்பேன், ஒரு 5 காலர் கூப்பிட்டுருந்தா. இந்த 5 காலர் வந்து பார்த்துட்டேன்னா ஏதோ நிகழ்ச்சியில் பேசணுங்கிற விஷயம் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில் இந்த துன்பம் இருக்குது, இந்த துன்பத்திலேருந்து நான் கடந்து போகணும், கடந்து போகிறதுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் பெருசாக உதவிகள் இருக்கணுமே. என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆனால் அந்த அம்மா வருத்தப்பட்ட ஒரு அம்மா, என் பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கணும்னு ஒருத்தர் கேட்குறா. ஸோ அந்த வேலைங்கிறது எவ்வளோ மகத்துவம், அதை நம்பி எத்தனை பேர் இருந்துன்னு இருப்பா. ஸோ இத்தனை விஷயத்துக்கும் நேரத்தை பக்குவமாக பயன்படுத்துறது தான் பெரிய விஷயம். யார் சொல்லிக் கொடுப்பா? அஸ்ட்ராலஜர் தான் நேரத்தை பற்றி சொல்ல வேண்டும். அதனால தான் முக்கியத்துவமாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வந்தால், வயசான அம்மா, அப்பா இல்லை, வீட்டு வேலை செய்கிறா, வீட்டில் போய் 4 வீட்டில் போய் சம்பாதிச்சுன்னுன்றா, மிஞ்சி போனால் 7500 ரூபா சம்பாதிக்கிறா. 7500 ரூபாவில் குடும்பத்தையும் நடத்தி அந்த பொண்ணையும் காப்பாற்றணும், அதாவது வயசு பொண்ணுகளையும் காப்பாற்றி கல்யாணமும் பண்ணணும். சுத்தமாக அவகிட்ட பைசா கிடையாது. அந்த அம்மா வந்து அழுதுட்டு கேட்குறா, சாமி என்னால் உண்மையை சொல்கிறேன், தட்டில் கூட 20 ரூபா போட முடியாது, அவ்வளோ கஷ்டத்தில் அவ்வளோ சிரமங்களில் வாடகை கொடுத்துன்னு இருக்கேன், எனக்காக ஒரு நேரம் கடவுள் ஒதுக்க மாட்டாரான்னு கேட்டார். இந்த ஒதுக்க மாட்டாரான்னு கேட்டதுக்கே இந்த நேரத்தை உட்காந்து எடுத்தேன். ஸோ அந்த நேரம் தான் இந்த நேரம், அது நேரம் நல்ல நேரத்தில் சொல்லணும்னு தான். கண்டிப்பா ஏக்கத்தோடு பார்க்கும் பல கோடி நேயர்களுக்கு வந்து இது ரொம்பவே பயனுள்ள தகவலா இருந்திருக்கும். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேங்க மேம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட பையனுக்காக நான் கேட்கணுங்க மேம். ஓகே, அவங்க பெயர்? அவர் பேர் கிருபாகரன். டேட் ஆஃப் பர்த்? 6/9/2015 மேம். பிறந்த நேரம்? 6:35 PM ஈவினிங். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? அவர் மிதுன ராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம் மேம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? ஆக்சுவலி நாங்க வீடு பார்த்துட்டு இருக்கோம் மேம், பட் செட் ஆகவே மாட்டேங்குது. என்ன திசையில பாக்குறது அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு வேணும். கண்டிப்பா சார், இப்ப இதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போது இந்த இதை பொறுத்தளவுக்கு 2 விதமான கேள்விகள் நிறையா பேர்ட்டு இருக்குமா. அதாவது வீடு மாற்றணும்னு நினச்சின்னு இருக்கோம், இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், மாற முடியல 1. 2வது வாடகை வீட்டிலே இருந்துட்டு இருக்கோம், எப்போ எனக்கு சொந்த வீடு கிடைக்கும் 2. வீட்டில் இருக்கும்போது நல்லா தான் சார் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெரிய வீடாக போனால் அந்த வீட்டிலேருந்து மாறவே முடியல, இந்த மாதிரி 3. எதனால் இந்த மாதிரி மாற முடியல அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம நேர காலம் அந்த நாழிகை நேரம் ஒத்து வராமல் இருக்கிறது தான் ஒரு காரணமாக இருந்துகிட்ருக்கோம். இவாளுக்கு கிழக்கு வடக்க பார்த்து திசையில் போகிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 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 ஏரியா ஒரு ஏரியாவில் இருக்கலன்னா அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கும், அங்கே போய் பிள்ளையாருக்கு போய் செத தேங்காய் உடைச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடு எனக்கு பார்த்து கொடுக்கணும், வீடு எனக்கு மாறணும், சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை கடைப்பிடிங்க, சங்கடஹர சதுர்த்தியை பிரார்த்தனை பண்ணுங்கள். பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் விசேஷமான பலன்கள் கொடுக்கும், சீக்கிரம் நல்ல முன்னேற்றங்கள் வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா நம்ம ஜோதிடரை நாடி போறோம். அவங்க நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, நீ இந்த பரிகாரம் செய் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்தும் கூட பிரச்சனை தீர்ந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் இல்லை அப்படிங்கிற ஒரு விடை தான் நிறைய பேர்கிட்ட இருக்கு இல்லைங்களா? பரிகாரம் செய்தும் ஏன் பலன் இல்லை? இதுக்கு ஒரு கதை சொல்லிடலான் இருக்கேன். என்னன்னா, ஒருத்தர் ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சித்தர், பெரிய யோகி, பெரிய ஞானி அவர்கிட்ட போய், சுவாமி நாங்கள் பெரிய பெரிய நதிக்கரைக்கு போய் சுவாமியை வேண்ட போகிறோம், குளிக்க போகிறோம், காசி கயா கங்கை அந்த மாதிரி எல்லா நதிக்கரைக்கும் போக போகிறோம், நீங்கள் தயவு செய்து எங்கள் கூட வரணும், வந்ததுன்னா நாங்கள் அத்தனை பேரும் புண்ணியம் பெறுவோம், நீங்கள் வரணும்னு சொன்னார். சுவாமி சொன்னார், இல்லை எனக்கு கொஞ்சம் பணிகள் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், எனக்காக பண்ணுறேன், ஆனால் அது பெரிய விஷயம் கூட இல்லை, உங்களுக்காக ஏதாவது பண்ணுறதுக்கு நாங்களாம் தபம் இருந்துன்னு இருக்கோம்னு சொல்கிற ஒரு பாகற்காயை கொடுக்குறாரு கையில். இதை போய் நீ எப்போ கங்கையில் முங்கி எந்திரிக்கியோ அப்போ மட்டும் முழுகடிச்சு கொண்டு வா, எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குண்ணா.
இங்கேருந்து நேராக அந்த சுவாமியோட செஞ்ச கையிலேயே வச்சுட்டு போகிறார். ஆஹா, இந்த பாகற்காயை முக்கியம் எடுக்கணும்னு போகிறார். அங்கே போய் எல்லா நதிக்கரையிலையும் போய் முங்கி எந்திரிக்கிறார். பாகற்காயோட முங்கி எந்திரிக்கிறார். எந்திரிச்சு வந்துட்டு நேராக சாமிகிட்ட வர, சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணி விட்டேன் பாருங்கள், 16 தடவை இல்லை 32 தடவை முங்கி எந்திரிச்சுட்டேன், இந்தாங்க உங்கள் பாகற்காய் நேரம். அப்போ சொன்னாராம் அவர், எவ்வளோ நதிக்கரைக்கு போயிருப்பேன், எவ்வளோ க்ஷேத்திரத்துக்கு போயிருப்பேன், எல்லாரும் நல்லா சாமி கும்பிட்டாரா, நல்லா கும்பிட்டோம் சாமி, நல்லா பிரார்த்தனை பண்ண சாமி. சரி, இந்த பாகக்காயை வெட்டிப்பாரு, இது இந்த புனித இதுலேயே வந்து இது இனிக்க ஆரம்பிச்சிருந்தாராம். உடனே அத்தனை பேரும் சுவாமி சொன்னது உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வாயில் போட்டாலாம் கசத்து தான். துப்புன்னு ஒரு துப்புனா, என்ன சாமி கசக்குதே இனிக்குன்னு சொன்னேன். அப்போ சொன்னாராம், கங்கையில் இல்லை, மனசை சுத்தமாக வைக்காமல் நீ எங்கே தான் போய் கும்பிட்டாலும் பாகக்காயோடைய குணம் கசக்கிறது, அது கசக்க தான் செய்யும். அந்த மாதிரி கஷ்டங்கிறது நம்ம கர்ம வினைகள், அதிலிருந்து மாறுபடுறதுக்கு இது வழி இல்லை, நிறைய வழிகள் அப்படிங்கிறதுக்கு. தேவர்கள் நன்னா பிரார்த்தனை பண்ணணும். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிற பூஜா புனஸ்காரங்களை மனசார பண்ணணும். அப்படி பண்ணும்போது நிச்சயமான பலன்கள் கிடைக்கும்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வாழ்வின் யதார்த்தம் இல்லைங்களா? ரொம்ப சிறப்பாக விளக்கி சொன்னீங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு வந்து தடைகளாக இருக்கக்கூடியது வந்து எப்படி தடைகளை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கும், நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசினவாளுக்கும், நிகழ்ச்சியை பார்த்து குறிப்பெடுத்து ரெகுலராக இந்தந்த பூஜை புனஸ்காரங்களை நேரங்காலம் தொட்டு சேரவாளுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோட நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகழாத மக்களும் வஞ்சமே இல்லாத உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயுளும் தந்து பல்லாண்டு 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 வாழ்வுமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் மற்றும் சிறப்பு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.